வெல்கம் பேக் டு நண்பன் அஸ்கோ. ஸோ நிறையா பேர் வந்து எங்களை வந்து பார்த்துன்னு இருப்பீங்க. ஸோ ஃபுல் வீடியோ போடலாம்னு இருந்தோம். ஸோ நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் ஃபுல் வீடியோ போடுறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எதுக்குன்னா ஆல்ரெடி தான் தமிழில் இருந்து பார்த்தா வந்துருப்பீங்க. கொஞ்சம் நாய்ஸன்ஸாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மைக்லாம் வாங்க வந்துருக்கு. அண்ட் எதுனாலனா உங்களோட ஃப்ரெண்டு இருப்பாங்க, ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஃபோட்டோ வந்து காட்டுறேன் பாருங்க. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இவன் எங்கேயாவது பார்த்தா அடிச்சு கொண்டுருங்க. இதெல்லாம் கேட்கணும்னா ஒரு ரெமினி ஆப் கைஸ். ரெமினி ஆப்பில் கழுவி சோப் போட்டு கழுவி எடுத்துட்டு வந்துட்டான். ரெமினி ஆப்பில் 5 வாட்டி போட்டு எடுத்துட்டான். ஆமாம், 5 வாட்டி. பழைய ஒரிஜினல் ஃபேஸ் பார்த்தா ரொம்ப கருப்பு பிளாக்காக இருப்பான். இருங்க, அவங்களோட ஒரிஜினல் ஐடி போட்டுருக்காங்க. மொவரை இதுதான் அவங்களோட மொவரை. ஆனால் இதுதான் அவங்களோட ரெமினி ஆப். கழுவி ரெமினி ஆப்லேருந்து எடுத்து வச்சுட்டாங்க கைஸ். என்னென்ன மெசேஜ் பண்ணிங்க நான் சொல்கிறேங்க. இதோட வாய்ஸ் மட்டும் கேளுங்க. நான் வந்து ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பினேன். என் நம்பர் இல்லை, வேற ஒரு நம்பர் தான் கொடுத்தேன். என் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணு. பொம்பளை சோக்கு கேட்குதாடா? பொம்பளை சோக்கு அது வந்து பொம்பளை சோக்கு அவார்டு என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுலாம் இப்போ பாருங்க. எப்போ ஒரே ஒரு நாள் தான் அவன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான். ஏன்னா நாங்கள் இது மாதிரி வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான். இல்லைங்க, எவ்வளோ தூரம் இந்த இருந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் இருப்பாங்க. அவங்க இந்த வீடியோ வந்து டேக் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இவனை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க, அடிச்சு நோக்கிடுங்க. வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃபோன் பண்ணிட்டான் கடைசியில் விட்டுல நீ தூங்க உள்ள ஃபோன் பண்ணுறான். கேமராலாம் ஃபோன்லாம் இது பண்ணி மியூட்டில் போட்டு வச்சுட்டேன். என்னென்ன போட்டிருக்கேன்னு நான் பார்க்குறேன். அடிக்கிறவங்க அதுவும் அந்த பையன் வந்து இங்கனே தான் சேர்க்கை போட்டோம். நான் போடல ஃபஸ்ட்டு ஹாய்னு. அவன் வந்து ஹாய் போடுறதுக்குள்ள ஃபோன் போட்டு வச்சுருந்தான். நான் இங்கே இதே இடம்னா இங்கே உட்காந்துனா இங்கே உட்காந்துருந்தான். நான் இங்கே உட்காந்துருக்கேன். நான் கேம் பண்ணேன். இவனுக்கு மெசேஜ் பண்ணுறான். இவன் எங்ககிட்ட கேட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஃபேக் ஐடி நாங்கள் பண்ணுறோன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு ஹாய் போடுறதுக்குள்ள ஃபோனு போட்டுவிட்டான். புரியலன்னு அனுப்பிச்சி விட்டேன். என்ன புரியலன்னு சொல்லுங்கன்னா, இல்லை ஃபோனை போட்டிருக்கீங்களே எனக்கு தெரியாது அதான் அப்படின்னு போட்டுருவேன். ஹாய் அப்புறம் ஹாய் போட்டுவிட்டு பார்த்துருக்கேன், நான் உங்களை பார்த்துருக்கேன், மீட் பண்ணலாமாண்ணா. யாரடா பார்த்துருக்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு என்கிட்டயே அவன் உருட்டுறான். அப்புறம் வந்து நாங்கள் கேட்டோம் யாரா அது, எங்கள்கிட்ட கொடுத்து மெசேஜ் பண்ணால் நான் கேட்டோம் யாரா இல்லை பாரு அப்படின்னு கேட்குறோம். அவன் சொல்கிறான் எங்கள் அக்கா டென்டல் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, நாங்கள்லாம் போவேன், அதனால தான் எனக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க போல அப்படிங்கிறான். எவ்வளோ மெசேஜ் அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட கொடுத்தது விட்டுனான். அப்புறம் ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொன்னான். தான் அனுப்பிச்சி விட்ருக்கோம் ஃபோட்டோ. இதை அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் பயலுக்கு ஒரே ஆனந்தம். இங்கே தான் உட்காந்துருக்கான். ஒன்றும் பேச முடியல அவனால். போகிறான் நம்ம ஷாட்டுக்கு. எங்கடா போகிற போய் கேட்டிங்கலாம் உழவு போகிறான் நம்ம ஷாட்டுக்கு. நாங்கள் பிடிச்சிட்டு வரோம். அவன் நம்பர் கொடுங்குறான். அப்புறம் கால் பண்ணுறான், 50 வாட்டி பண்ணுறான், வீடியோ கால் பண்ணுறான், என்னென்னமோ பண்ணுறான். அப்புறம் 10 o'clock கால் பண்ணிட்டா ஐ லவ் யூங்கிறான், என்னென்னமோ அவங்க சாங்ஸ் சொல்கிறான். அதுக்கப்புறம் நாங்கள் ஐ லவ் யூ பாபான்னு போட்டு விட்டோம். ஐ லவ் யூ பாபா அப்படின்னு போட்டுவிட்டோன்னே பையன் அவ்வளோதான் எழுதிட்டான். ஆனால் இதையும் நான் சொல்கிறேன் கைஸ், ஒரு பொண்ணுக்கு 55,000 ரூபாய் அனுப்பிச்சி விட்டான். அதை செக் பண்ண தான் நாங்கள் இந்த மாஸ்டர் பிளானே போட்டோம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் தம்பி வந்து ஒரு ட்ரெயினில் போவார். அங்கே ஒரு பிள்ளைய பார்த்துட்டாரு, அங்கே மாட்டிக்கிட்டாரு. அது காசு வாங்கிடுச்சு. இவர் 55,000 போட்டு விட்டாரு. போட்டு விட்டு வரட்டாமே ட்ரிப் அப்படின்ச்சு. அவ்வளோதான் கிளம்பி. நான் மெசேஜே பண்ணல கேஸ். மறுநாள் நான் காலையில் மெசேஜ் பண்ணல. அப்போனா குட் மார்னிங் போட்டு நான் வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறேன். என்ன வேலைன்னா நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறேன்.
மெசேஜ் அனுப்புகிறான் ஒவ்வொன்றா. குட் மார்னிங் போட்டு எனக்கு வேலை இருக்குது, ஒர்க் இருக்குது, இன்ஸ்டாகிராம் வீடியோ போடணும் அப்படின்னா சரி போய் போடுங்கன்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் நேராக இங்கே தான் வந்துட்டான். நேராக இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு மெசேஜ் போடணும் அப்படின்னு ஏன்டா கொடுத்துட்டு மெசேஜ் பண்ணுறா மெசேஜ் பண்ணணும். கடைசியில் நாங்களே சொல்லிட்டோம், ஏன்டா அப்படி காஞ்சி வெறியா இருக்கிற, ஏன்டா அப்படி இருக்கிற அப்படின்னு நான் கேட்குறோம். இல்லை இல்லை அதெல்லாம் நீங்கள் தான் எனக்கு தெரியும். அப்புறம் ஏன்டா அக்காங்கிற, அப்புறம் ஏன்டா டென்டல் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, எங்கள் மாமா தான் அப்படிங்கிற அப்படின்னு. அதெல்லாம் அப்படி தான் அப்படிங்கிறான். அவங்க ஃபோன் பண்ணுறேன் ஒரு பண்ணி அது வந்து இடையில கட்டாக பேசுவான், கண்டுக்காதீங்க. நாங்கள் மியூட் போட முடிஞ்சால் போடுறோம், இல்லாட்டி நாங்கள் விட்டுறோம். நீங்களே மியூட் பண்ணிக்கோங்க. என்னடா இருக்க? சரி உனக்கு ஒரு ஃபேக் ஐடி ஒன்று போட்டோம்ல, அது இப்போ என்ன டெலிட் பண்ணிட்டியா? பண்ணிட்டியா? பார்த்தா இது ஆக்டிவ்னு இருக்கு. அதான் டுக்காட்டியா? அப்புறம் ஏன்டா டுக்காட்டின்னு போட்டு ஏன்டா ஃபோட்டோ போட தெரியுது? அப்புறம் ஏன் டுக்காட்டின்னு போட்டு ஃபோட்டோ போடாமல் இருக்க? ஆமாம், நேற்றுக்கு நீ என்கிட்ட தான் கொடுத்து தானே மெசேஜ் பண்ண. ஏன் அக்கான்னு அதெல்லாம் நான் கேட்குறேன். யாரை சொல்றேன்? இந்தாங்க யாரை சொல்கிறேன்? ஏன்னா நீ அதுக்கு மேலே கரெக்டாக இவன் பக்கத்தில் உட்காந்து இவன் பண்ணுற வேலை பாருங்க கைஸ். ஸோ அதான் சொன்னேன், இந்த வீடியோ ஃபுல் வீடியோ போடணும்னு நினச்சி தான் அந்த வீடியோ போட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.